ஹாய் டியூட்ஸ். டிவிகே உடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரி பூஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க பூஞ்சேரியில இருக்க ஒரு லக்ஸூரியஸ் விடுதில தாங்க வந்து எஸ்டர்டே வந்து பிரம்மாண்டமா நடைபெற்று முடிஞ்சது. இதுல வந்து விஜய், அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறம் பொதுச்செயலாளர் குஷி ஆனந்த் எல்லாருமே வந்து பங்கேற்றுட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து ஒரு 3000 தொண்டர்கள் மட்டுமே வந்து இந்த ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ யாருமே வந்து பெரிய அளவுல வந்து இந்த ஃபங்ஷன்ல வந்து யாரும் வரல. ஜஸ்ட் வந்து டிவிகே மட்டும். ஸோ டிவிகேல இருக்க வந்து அந்த 3000 தொண்டர்கள் ரீசென்ட்டா வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் வந்து நியமிக்கப்பட்டாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. அந்த ஃபங்ஷன்ல வந்து மிக முக்கியமாக யார் யாரெல்லாம் பேசுனாங்க, அ அதே மாரி வந்து முக்கியமான அம்சங்கள் எத பத்தி பேசுனாங்கன்றத மட்டும் இந்த வீடியோல நம்ம ஒரு போட்டி சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் வீடியோ வந்து லென்த்தா போனா மேக்ஸிமம் வந்து நெறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து என்னென்ன நடந்தது, முக்கியமான அம்சங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து டிவிகே கட்சி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்னு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிவிகே மேல அவ்வளோ விருப்பம். அப்படின்னு வந்து நான் சொல்லல. தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பொறுமையா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டர்டே வந்து ஒரு 12:00 சமயத்துல தாங்க வந்து ஃபங்ஷனே வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கெட் அவுட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது. உங்களுக்கே தெரியும். கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டு. அந்த கெட் அவுட்ட வச்சே வந்து ஒரு அதாவது என்ட்ரன்ஸ்ல அதாவது மேடைக்கு முன்னாடியே வந்து ஒரு லெட்டர்ல ஒரு இதுல வந்து கையெழுத்திடணுமாட்டுக்கு. அதுக்கு வந்து விஜய் தான் வந்து தலைமை தாங்கி கையெழுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கட்சியில இருந்த எல்லா நிர்வாகிகளுமே வந்து அதுல வந்து கையெழுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து மேடைக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து தமிழ் தாயோட வந்து ஃபங்ஷன் வந்து வெற்றிகரமா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எடுத்த உடனே வந்து ஆதவ் அர்ஜுனா தான் வந்து பேசினாரு. அவரு வந்து என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். விசிகால ஒரு முக்கியமான பிரமுகரா இருந்தாரு. அதாவது கட்சி இருக்குல்ல. விசிகா வந்து கூட்டணி கட்சியோட தான் இருக்கு திமுகல. அந்த கூட்டணி கட்சியிலே கிட்டத்தட்ட வந்து திருமாவளவன் கூடயே வந்து ஒரு 9 ஆண்டுகள் பயணிச்சு, அவரு தான் வந்து இவருக்கு வந்து அரசியலே கத்துக் குடுத்தேன்னு சொல்லிட்டு அவரே வாயால சொன்னாரு. விகடன் சொல்ட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்து ஒரு ஃபங்ஷன் நடத்துனாங்க ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அந்த ஃபங்ஷனுக்கு போயிட்டு இவரு வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து பேசியிருந்திருக்காரு. அது வந்து கூட்டணி கட்சி, எதிர்க்கட்சிகளுக்கு வந்து எதிரா இருக்கு அப்படின்னு சொல்ட்டு ஒரு 6 மாத காலமா அதாவது விசிகால இருந்து நீங்க வந்து உங்கள வந்து நான் வந்து டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, இவரு என்ன பண்ணியிருந்தாருன்னா, விஜய் வந்து கால் பண்ணி, விஜயா வந்து எங்க கட்சியில வந்து உங்களுக்கு நான் பொறுப்பு தரேன்னு சொல்லிட்டு, ஆதவ அர்ஜுனாவ வந்து அழைச்சிருக்காரு. அவரும் வந்து மரியாதை நிமித்தமா வந்து என்ன பண்ணியிருக்காரு, கட்சியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து அவரு பேசக்குள்ள வந்து இது எல்லாமே வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து மன்னர் ஆட்சி வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பேசியிருந்தேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு இப்ப மிகப்பெரிய வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி குடுத்திருக்கு. அந்த விகடன் ஃபங்ஷன்ல வந்து இவர் மன்னர் ஆட்சி வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. மன்னர் ஆட்சின்னா உங்களுக்கே தெரியும். அவங்க மன்னர், அவங்க அப்பா, அவங்க பையன் இந்த மாரி வரதான் மன்னர் ஆட்சி. அந்த மாரி தானே இப்போ ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குன்னு வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள். இப்போது வந்து நான் வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவரோட தரப்புல வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மிக முக்கியமா வந்து இந்த பெரியார், அம்பேத்கர் இவங்கள வந்து நெறைய கட்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது வந்து அவங்கள பத்தி பெருசா பேசல. அவங்கள என்னதான் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாலுமே வந்து எந்த ஒரு அரசியல் மேடைகள்ல மிகப்பெரிய மேடைகளிலுமே வந்து இவங்க 2 பேத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய லீடரா வந்து பார்க்காம, அப்போதைக்கு மட்டும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்த வந்து அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப கரண்ட்ல வந்து 63 வாரம் இருக்கு. எப்ப 2025 தேர்தலுக்கு 63 வாரம் மட்டுமே இருக்கு. அந்த 63 வாரமும் எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் தான். எதிர்க்கட்சியா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். அடுத்த ஒரு 63 வாரங்களுக்குமே வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்க போது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து நம்ம அதிமுகவ எதுவுமே வந்து பிளவுபடுத்தல. இப்போதைக்கு வந்து இருக்கிற கட்சியிலேயே வந்து மிக ஸ்ட்ராங்கான கட்சி தமிழ்நாட்டுல எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் புதுசா ஆரம்பிச்ச கட்சி நம்ம டிவிகே கட்சி தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து சொன்னாருங்க. அவரு வந்து பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து டிவிகே கட்சியில ஜாயின் பண்ணி இவரு ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இதுதான். அதுவும் வந்து சூப்பரா வந்து பேசிட்டு போயிட்டாரு ஆதவ அர்ஜுனா. அண்ட் அடுத்து பிரசாந்த் கிஷோர் வந்து இது பண்ணாரு. தேர்தல் வியூக அமைப்பாளர் நம்ம டிவிகே கட்சியில.
அவரு வந்து அவரோட பங்குக்கு வந்து தனியா பேசுறாரு. ஆக்சுவலா வந்து அவருக்கு தமிழ் வந்து தெரியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து அவரு வந்து கன்வே பண்ணாரு. ஸோ அவரு வந்து ஒரு சில விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாரு. என்ன ஒரு சில விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாருன்னா, இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த வாரிசு அரசியல். ஸோ அத வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து நெறைய வந்து பெருமையா வந்து பேசியிருந்தாரு. அண்ட் தென் இவரு யாருன்னு உங்களுக்கு நான் பேசிக்கா சொல்லிர்றேன். இவரு வந்து 2021ல திமுகல வந்து தேர்தல் வியூக அமைப்பாளரா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2014ல வந்து பாஜகவிலேயே இவரு இருந்திருக்காரு. அண்ட் 2019ல வந்து ஒய்ஆர்எஸ் காங்கிரஸோ சம்திங் அந்த கட்சியிலேயே வந்து இவரு வந்து தேர்தல் வியூக அமைப்பாளரா இருந்திருக்காரு. இவரெல்லாம் இருந்திருக்காருல்ல, இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இவரு இருந்த சமயத்துல அந்த டைம்ல வந்து யார் ஆட்சி புடிச்சிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து எந்த கட்சிக்கு வந்து தேர்தல் வியூக அமைப்பாளரா இருந்திருக்காரோ, ஸோ அவரு தான் வந்து ஆப்வியஸா வந்து அந்த கட்சி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ லைக் வந்து 2021 திமுக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க நெறைய விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. இந்த வாரிசு அரசியல பத்தி அவர் வந்து ஒரு சில விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாரு. என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா, பிரசாந்த் கிஷோரு. இப்ப கிரிக்கெட்ல வந்து கவாஸ்கர், கபில் தேவ் வந்து அப்போ வந்து 1983 காலகட்டத்துல வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாரிசு மட்டும் தான் கிரிக்கெட் விளையாடணும்னா, நம்ம வந்து சச்சின பார்த்திருந்திருக்க முடியாது. நம்ம டோனிய பார்த்திருந்திருக்க முடியாது. நம்ம ஏன்னா விராட் கோலிய பார்த்திருந்திருக்க முடியாது. ரோஹித் சர்மா இந்த மாரி நெறைய நெறைய பிளேயர்கள நம்ம பார்த்திருக்க முடியாது. வாரிசு அரசியல் இருந்திருந்தா, அந்த கிரிக்கெட்லயுமே வந்து வாரிசு அரசியல் இருந்திருந்தா, இவங்களால நம்ம பார்த்திருக்க முடியாது. ஆனா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வாரிசு அரசியல் தான் நடக்குது. அவங்க பையன், அவங்க தாத்தா, அதே மாரி வந்து அவங்க புள்ள, அவங்க பேரன் இந்த மாரி தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. இத நாம வந்து முழுக்க முழுக்க ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. இன்னொன்னு ஒன் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச உதவிகள நான் என் அருமை நண்பர், அதுக்கப்புறம் டிவிகேவோட தலைவர் விஜய்க்கு நாங்க பண்ண போறேன். ஒருவேள 2026ல வந்து டிவிகே ஆட்சி அமைச்சதுன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து டோனி வந்து எவ்வளோ ஃபேமஸோ ஆக்சுவலா வந்து டோனி வந்து நார்த் இந்தியன். ஆக்சுவலா அவரோட பொறந்த ஊர் ராஞ்சின்னு நெனைக்கிறேன். ஸோ ராஞ்சில வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து வேலை இருந்து அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு இருந்தாரு. பட் டோனி வந்து ராஞ்சில மட்டும் ஃபேமஸ் கிடையாது. சென்னையில மிகப்பெரிய ஃபேமஸ். அதே மாரி 2026ல டிவிகேவ நான் வந்து வின் பண்ண வச்சுட்டேன்னா, நானும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிருவேன். ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபன்னா வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து பேசி முடிச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாரி வந்து டிவிகேவோட தலைவர் அதாவது விஜய் இருக்காருல்ல. ஸோ அவரும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து மை பிரதர் அதுக்கப்புறம் வந்து மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு அவரு வந்து இங்கிலீஷ்ல வந்து கன்வே பண்ணியிருந்தாரு ஒரு சில விஷயத்த. அதுக்கப்புறம் வந்து என் நெஞ்சில் குடி இருக்கும்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவரு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எத பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது கட்சி ஆரம்பிக்கக்குள்ள வந்து எல்லாருமே வந்து ஆதரிப்பாங்க. புது கட்சி வந்து வருது. ஸோ ஆதரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் வந்து அவங்களுடைய செயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் அப்படின்னு சொல்லி வாய மூடில. கடைசியா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்ல வந்து ஏன்னா அவர் யார வந்து எதிர்ப்பாங்க, ஆதரிப்பாங்கன்னே தெரியாதுன்ட்டாரு ஒரே வார்த்தையா. ஸ்டார்ட்டிங்ல சொன்னது புது கட்சிய வந்து ஆதரிப்பாங்க. அவங்களே வந்து அதுவும் மக்களுக்கு வந்து மிக நெருங்கிய ஒரு நண்பர், அதாவது ஒரு நெருங்கிய நபர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா போதும். எங்க இடத்துல இருந்து வந்து யாரெல்லாம் எதிர்ப்பாங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அரசியல்ல வந்து முழு எதிரி யாருமே கிடையாது. அதே மாரி வந்து முழு நண்பனும் யாரும் கிடையாது. எல்லாம் பாதியில வருவாங்க. கூட இப்ப இருக்கவங்க வந்து உங்கள நண்பன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அவங்க உங்கள எதிர்த்து அவங்கள வந்து நண்பன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அரசியல்ல வந்து புதிய எதிரி யாருமே கிடையாது. பழைய எதிரியும் யாரும் கிடையாது. புதிய நண்பனும் யாரும் கிடையாது. பழைய நண்பனும் யாரும் கிடையாது. அப்படின்னு வந்து ஒரு சில விஷயத்த சொன்னாரு. நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன் கிடையவே கிடையாது. அண்ட் தென் வந்து இது மாரி காம்ப்ளிமெண்ட்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம கட்சிய பத்தி வந்து நெறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கம்ப்ளைண்ட் வந்து வச்சாரு. ஃபர்ஸ்ட்டு நாம போட்டிருக்க மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ். இதுல என்ன இருக்கு? 1967ல அண்ணா பின்னாடியும் வந்து முழுக்க முழுக்க இருந்தது யாரு? யங்ஸ்டர்ஸ் தான். 1977ஆம் ஆண்டு அவங்க பின்னாடி யார் இருந்தாங்கன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸா இருந்து ஆட்சி அமைச்சாங்க. அதே மாரி எங்க கட்சியும் வந்து 2026ல ஆட்சி அமைக்கும். எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். இது ஒரு கம்ப்ளைண்ட்டா வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம கட்சி மேல வந்திருக்கு. எல்லா மாவட்ட செயலர்களும் வந்து அதாவது கீழ இருந்து அடிபட்டு, அதாவது எந்த ஒரு பணமும் இல்லாம மிகவும் வந்து எளிமையா இருக்காங்க. ஸோ இது வந்து 2வது கம்ப்ளைண்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்கலாம் வரக்கூடாதா? ஸோ பணம் இருக்கவங்க மட்டும் தான் வந்து அரசியல் வந்து பண்ணணுமா? அப்படின்னு வந்து அவரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலகட்டத்துல பண்ணையார்கள் மட்டும் தான் வந்து அரசியலுக்கு வர முடியும். பண்ணையார்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நெறைய காடு, நெறைய வந்து செல்வம் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து பண்ணையார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணையார் கீழ நெறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க காட்டுல வந்து விவசாயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாரி வந்து அவங்களும் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெறைய தங்கம் இந்த மாரி. ஆனா இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பணையரா மாறிடுறாங்க. ஸோ அது ஏன்னு வந்து நமக்கும் தெரியல. அவ்ளோ வந்து பணம் வந்து அரசியல்ல வந்து புரண்டுட்டு இருக்கு. ஆனா கேட்டா வந்து பணம் இல்ல அப்படின்னு வந்து நம்ம மறைமுகமா மக்கள வந்து பொய் சொல்லியே வந்து நம்ம வந்து இன்னமும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. அத முதல்ல வந்து முறியடிக்கணும். அத வந்து ஒழிக்கணும். அதுக்கு தான் வந்து டிவிகே கட்சி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா இல்லாம நேரடியாவே வந்து இந்த வாட்டியுமே வந்து தாக்கியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேசினது என்னன்னா, பிஎல்ஏ அதாவது இந்த பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்ப நீங்க கட்சிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பூத்ல வந்து அந்தந்த கட்சியில இருக்கவங்க வந்து இருப்பாங்க. ஸோ பூத்ல இருக்க பெர்சன் சொல்ட்டு. அந்த பூத்துல இருக்க கட்சியில இருக்கவங்கள வச்சு தான் வந்து இந்த தமிழ்நாட்டுல இல்ல வந்து எந்த ஒரு மாநிலத்திலுமே வந்து அது ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாரி இந்த பூத்துன்னு சொல்ட்டு பூத் லெவல் ஏஜென்சி அதுக்குன்னு சொல்ட்டு நாங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அதாவது ஒரு மிகப்பெரிய மாநாடு வந்து நடத்தப் போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு 70K வந்து தமிழ்நாட்டுல பூத் இருக்காம். அந்த பூத்ல வந்து ஒவ்வொரு பூத்லயும் வந்து நீங்க வந்து ஒரு ஆள வைக்கணும்னா, கண்டிப்பா வந்து அதுக்கு நெறைய செலவாகும். அதுல வந்து மிகப்பெரிய கட்சி மட்டும் தான் வந்து அந்த மாரி எல்லா பூத்லயுமே வந்து அவங்க கட்சியோடைய பெர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த மாரி நாங்க ஒவ்வொரு மாவட்டமா, ஒவ்வொரு பூத்ல இருக்கவங்களையும் வந்து டிவிகே பார்ட்டில இருக்க பீப்பிள்ஸ் மட்டுமே வந்து நாங்க வந்து வைக்க போறோம். அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸும் வந்து ஒரு பிரம்மாண்ட கான்ஃபரன்ஸும் நாங்க வந்து வைக்க போறோம். கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொன்ன உடனே, இதுல வச்சதுக்கு அப்புறம் வந்து எவ்ளோ பெரிய கட்சின்னு சொல்லிட்டு டிவிகே வந்து அப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து புரியும். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் தென் வந்து மும்மொழி கொள்கைய பத்தியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்து மும்மொழி கொள்கைய பத்தி வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ தமிழ், இங்கிலீஷ் இல்லாம வந்து ஒரு அதர் கொ இது அதர் மொழி மீன்ஸ் ஹிந்தி அது வாட் எவர் இட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அந்த கொள்கை வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து எடுத்துக்கிட்டா மட்டும் தான் வந்து மாநில அரசுக்கு வந்து நாங்க குடுக்க வேண்டிய சலுகைகள்லாம் குடுப்பேன் அப்படின்னு வந்து யாரு மத்திய அரசு சொன்னாங்கல்ல. அதுக்கு வந்து எல்கேஜி, யுகேஜி பசங்க மாரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து மாநில அரசுக்கு வந்து குடுக்குறது வந்து மத்திய அரசோட கடமை. அத வந்து நம்ம கேட்கறது வந்து நம்மளோட உரிமை தமிழ்நாடு அரசு. அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து எல்கேஜி, யுகேஜி பசங்க மாரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொல்லியிருக்காரு. இது இல்லாம இன்னொரு ஒரு காமெடித்தனமான ஒரு விஷயம். அதாவது ஃபன்னியா வந்து சர்க்காஸ்டிக்கா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு விஷயத்த வந்து அழுத்தி சொல்லுவாங்க. ஆனா வந்து சர்க்காஸ்ட் அதாவது ஒரு மாரி சிரிப்போட, அதாவது ஒரு கிண்டல் தனமா பண்ற மாரி. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ விஷயம் வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. அங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை மாரி. அதுவும் அ ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்பளுடைய கொள்கை எதிரியுமே, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அரசியல் எதிரி. இவங்க 2 பேருமே வந்து ஹேஷ்டேக் போட்டு அங்க வந்து ஒரு பக்கம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா, இத பார்த்துட்டு நீங்க யாரும் ஏமாறக்கூடாது. அவங்க வந்து அடிச்சுக்கிற மாரி அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து சேர்ற மாரி வந்து சேர்ந்துப்பாங்க. ஸோ, யாரையுமே வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கா வந்து ஒரு பதில வந்து அளிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ, இவ்வளோ விஷயத்த வந்து விஜய் வந்து அவர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கூட பேசியிருக்க மாட்டாரு. மினிமம் ஒரு 1/4 மணி நேரத்துல தான் பேசியிருப்பாரு. அதுல இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இவர் வந்து பேசியிருந்திருப்பாரு. அதே மாரி ஆதவ் அர்ஜுனாவும் வந்து நெறைய விஷயத்த பேசியிருந்தாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த வாரிசு அரசியல பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் தென் வந்து தளபதி விஜயும் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து பேசியிருந்திருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து முக்கியமான விஷயத்த ஒண்ணே ஒண்ணு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா 2026ல கண்டிப்பா வந்து மாற்றம் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வரணும். அப்படின்றது விஷயத்த தான் வந்து எல்லாருமே இப்போ பேசுற 3 பேருமே வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவுல வந்து பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அவரும் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல நாங்க எல்லாத்துக்குமே வந்து உணவுகள் வழங்கப்பட்டது. 3000 தொண்டர்கள் மட்டும் தான் வந்து இதுல பங்கேற்றிருந்தாங்க. பிகாஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து செகண்டரி ஆனிவர்சரி தான். ஸோ அதனால வந்து மக்கள் யாரையுமே வந்து அழைக்கல. ஒரு மாபெரும் ஒரு மாநாடு வந்து வரப்போது. அதாவது பூத் லெவல் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து எப்ப வந்து வரப்போகுதுன்னு சொல்லல. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது கட்சியிலேருந்து நமக்கு வந்து நியூஸ் வந்தா தான் தெரியும். ஸோ இவ்ளோ விஷயத்த வந்து சுருக்கிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலீங்கன்னா, கண்டிப்பா வந்து சோசியல் மீடியால அவைலபிளா இருக்கு. நீங்க வீடியோஸ பார்க்கலாம். ஸோ நான் அந்த வீடியோல குறிப்பிட்டு வந்து இவங்க இவ்வளோ இந்த முக்கியமான விஷயத்த மட்டும் தான் பேசியிருக்காங்க. அத தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க விஜய் ரசிகரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
2026ல யார் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க? ஸோ, இப்ப கரண்ட்ல இருக்க பார்ட்டியேவா? இல்ல வந்து புதுசா ஒரு பார்ட்டி வருமா? இல்ல கூட்டணி கட்சிகள் யாராவது வருவாங்களான்றத உங்களோட ஒப்பீனியன்ன்றத நான் ஒரு கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுல வந்து நீங்க லைக் பண்ணி, அதுல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, யார் யாரெல்லாம் வந்து விஜய் ரசிகரா இருக்கீங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய். சி யூ. லெட்ஸ் சில்.